யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல சொல்ல மாதிரி டம்மியை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வயிறு வந்துட்டு பெருத்து காணப்படும். சில பேருக்கு வந்துட்டு உடம்புல நார்மலா இருக்கும், பேக் சைடு இருக்கட்டும், நம்மளுடைய தொடைப்பகுதி இருக்கட்டும், கை எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா சில பேருக்கு இந்த வயிறு மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா முன்னாடி வந்துட்டு அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கான இந்த கோர் ஒர்க் அவுட் தாங்க இந்த வீடியோ. உங்கள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, ஃபர்ஸ்ட் வார்ம் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் சும்மா சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெக் ரொட்டேஷன், அதே மாதிரி ஷோல்டர் ரொட்டேஷன், இந்த மாதிரி ஹேண்ட் வந்துட்டு ரிஸ்ட் மட்டும் ட்விஸ்ட் பண்றது, பேக்ல வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கொண்டு வரது, அதே மாதிரி ரெண்டு ஹேண்ட்லயும் கொண்டு வரது, அதே மாதிரி சைட் பெண்ட், இந்த மாதிரி சைட் பெண்ட் பண்றது, அதே மாதிரி ஹிப் ரொட்டேஷன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில வார்ம் அப்லாம் பண்ணுங்க. வார்ம் அப் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ்க்கு பண்ணுங்க. அதே மாதிரி நின்னுட்டே இப்படி மாதிரி வாக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம உடம்ப வந்துட்டு நல்லா ஆக்டிவா வச்சுக்கிற மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ணி முடிச்சிருங்க. வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கோர் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பேசிக் கிரன்ச்சஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளோர்ல படுத்துருங்க. உங்களுடைய நீ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுடைய 2 கைகளையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி பேக்ல வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய தலையை மட்டும் தூக்கி பார்க்க போறோம். உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தூக்கலாம். இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களோட டம்மி பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு வைப்ரேட் ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு டம்மி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கான கிரன்ச்சஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுங்க. தென் 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 செட்ஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லெக் ரைசஸ். கைகள் ரெண்டையும் பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. கால்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே ஸ்லோவா வந்துட்டு 90 டிகிரிக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்க போறோம். இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுடைய லோயர் ஆப்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தனா இருக்கும் அண்ட் நமக்கு டம்மி குறையறதுக்கு நல்ல பெஸ்டான ஒரு எக்ஸசைஸா இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு 5 செட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா லோயர் ஆப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், டம்மி ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி 90 டிகிரிக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய நீ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ண கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா ஸ்லோவா அப்படியே கீழே இருக்கும். அடுத்து நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல யாருக்கான வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா விமென்ஸ்க்கான வீடியோஸ்ங்க. விமென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வீட்லயும் ஒர்க் பண்றாங்க, வெளியே ஆபீஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. கண்டினியூஸா அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கறதே வந்துட்டு இல்லாம தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்களை விட பெண்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரென்தனா இருக்கணும். அவங்க ஸ்ட்ரென்தனா இருந்தா மட்டும்தான் ஃபேமிலியும் பாத்துக்க முடியும், அட் த சேம் டைம் அவங்களோட கெரியரையும் பாத்துக்க முடியும். நான் சொல்றதை யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்றீங்களோ அவங்க விமென்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பைசைக்கிள் எக்ஸசைஸ். இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சைக்கிள் வந்து பெடல் பண்ண போறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பெடல் பண்ண போறோம். உங்களுடைய கைகளை வந்துட்டு பின்னாடி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் லெக் ஆப்போசிட் ஹேண்ட் வரணும். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் லெக் ஆப்போசிட் ஹேண்ட் வரணும். நம்ம வந்து பைசைக்கிள் பண்ண மாதிரி கால் பண்ண போறோம். இப்போ ஒரு கால் வந்து நீங்க பைசைக்கிள் பண்றீங்கன்னா இன்னொரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கால் இந்த மாதிரி பண்ணுங்க. தென் கை அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் லெக்குக்கு ஆப்போசிட் ஹேண்ட் கொண்டு வாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 to 5 செட்ஸ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாங்க்குங்க. இந்த பிளாங்க் தான் கிங் ஆஃப் த கோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முழு வயிற்று பகுதிக்குமே இந்த பிளாங்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு டம்மி ரெடியூஸ் ஆகும் அண்ட் நல்ல ஒரு டைட்னஸ் கொடுக்கும். எப்படின்னு பாருங்க, நம்மளுடைய எல்போ இருக்கு இல்லைங்களா, எல்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கால்கள் இரண்டையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாடி வந்துட்டு மேல தூக்க போறோம். பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், எந்த இடத்துலயுமே பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 செட்ஸ் மட்டும் பண்ணுங்க. உங்க ஹோல் பாடிக்குமே இந்த பிளாங்க் அப்படிங்கிறது நல்ல ஒரு எக்ஸசைஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புஜங்காசனம், அதாவது கோப்ரா போஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம். எப்படின்னு பாருங்க, நம்ம கைகள் இரண்டையும் இப்படி செஸ்ட் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி தலையை எந்த அளவுக்கு உங்களால தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும். இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களுடைய டம்மி ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும், டம்மில பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். கண்டினியூஸா பண்ணும்போது நமக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். சைல்ட் போஸ், ஹீல்ஸ்ல உட்காந்துட்டு நல்லா இப்படி கைகள் ரெண்டையும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்மளுடைய ஃபோர்ஹெட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தரையை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது சைல்ட் போஸ். நல்லா நீங்க ஆப்ஸ் வந்து நல்லா நீங்க ஸ்ட்ரெச் பண்றது மூலியமா கூட நல்லா ரிலாக்ஸ் ஆகும், அந்த ஆப்ஸ் வந்து குறையும். அடுத்து நம்ம டம்மி ரெடக்ஷன்ல அடுத்து என்ன ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய
நம்மளுடைய கைகள் இரண்டையும் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க அண்ட் கால்களையும் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு எந்திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்ம உடம்பு ஃபுல்லாவே நல்லா ஆக்டிவ் ஆகும் அண்ட் நான் சொன்ன மாதிரி டம்மி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க நான் சொன்ன டம்மி ரிடக்ஷனுக்கான கோர் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க. டம்மி அப்படிங்கறது பெருசா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 to 15 டேஸ்ல நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஆனா நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸை கண்டினியூஸா ப்ராப்பரா பண்ணிட்டு வரணும். இது பண்றது மூலமா நான் சொன்ன மாதிரி டம்மி ரெடியூஸ் ஆகும், உடம்பு நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அண்ட் நம்ம ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.